எங்கே இருக்கானே தெரியாது. ஆனால் அந்த ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணும்போது மட்டும் எங்கே இருந்தாலும் அந்த மீனை வேடிக்கை பார்க்குறதுக்காக வந்துடுவான். நம்ம இங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா அவன் வேலையை பார்த்துட்ருப்பான். அதை எடுத்து சாப்பிட்லாமா, அது என்ன பண்ணலாம், அது என்னது, அது ஏது ஆராய்ச்சியிலே இருப்பான். ஆனால் அவனை நம்ம கவனிச்சிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கூட்டி விட்டு போயிடுவான், இல்லை எடுத்து விளையாண்டுட்டு போயிடுவான். அவனை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே இருக்கணும். ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். அங்கே பாருங்கள் எப்படி கையால் தட்டி விட்றதுக்கு பிளான் பண்ணிட்டான்னு பாருங்கள். என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். கடைசி வரைக்கும் அதை விட்டு போகவே மாட்டான். ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணி ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணாலும் அங்கேயும் இதான் வேலை. அதை பார்த்துட்டே இருக்கிறது. கட்டிலில் உட்காந்து பார்க்குறது, சோஃபாவில் உட்காந்து பார்க்குறது, இதுதான் அவருக்கு வேலை. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பார்த்துட்ருக்கேன்ட்டு பையன் வந்து கொஞ்சம் கம்மியாக நடந்துக்கிறாப்புல மீன்கிட்ட. இல்லைன்னா நேரம் கொட்டி சாய்ச்சி கவுத்தி போட்டு போயிருப்பாப்புல. மீனை 2 அடி அடித்து கொண்டு போட்டு போயிருப்பாப்புல. அப்போ போய் பார்த்துட்டே தான் படுத்திருப்பான். வருவியா மாட்டியா, இல்லை நீ போவியா மாட்டியான்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் பாருங்கள். என்னையும் பார்ப்பான், மீனையும் பார்ப்பான். பாருங்கள், என்னையும் பார்த்துட்டு தான் இருப்பான். நம்ம அவனையே பார்த்துட்டு இருந்தோம்னா யாரோ மாதிரி திரும்பிடுவான். அப்புறம் அந்த மீனை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருப்பான். மீன் இப்போ வந்து வெளியே கையில் எடுத்து காட்டணும். அதுக்கு தான் இந்த பாடு.